ஹாய் ஐம் ஜோஷ்வா. நான் வந்து மெம்பர்ஷிப் கவுன்சில் ஃபெலோஷிப்பில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். அடிஷனலாக தான் கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஒரு வீக்லி மீட்டிங்ஸ் எல்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். அப்புறம் டெய்லி 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 மெசேஜஸ் வாய்ஸ் ஆடியோ போடுவாங்க, அதெல்லாம் இருந்துச்சு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க நம்ம நிறைய கைடன்ஸ் கூட கால் டு கால் பேசுவாங்க. அவங்க அவங்க கவுன்சிலிங்லாம் கூட இருந்திருக்காங்க. நான் வந்து கடந்த ஒரு 5 வருஷமாக இம்பர்ஷியல் ஃபெலோஷிப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஸோ ரெகுலராக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சண்டே நான் அந்த ஃபெலோஷிப்பில் ஜாயின் பண்ணி தேவனுடைய வார்த்தைகள் கேட்குறதாகட்டும், அந்த டெஸ்டிமோனி கேட்குறதாகட்டும், ஸோ அந்த ஃபெலோஷிப் மூலிமா நிறைய லீடர்ஸை தேவன் உருவாக்குறாருன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நானும் வந்து அதில் மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஹட்சன் அண்ணா வந்து என்கரேஜ் பண்ணி ஸோ தேவனுடைய வார்த்தைகள் இப்போ என்னால் ஓரளவுக்கு கொடுக்க முடிகிற அளவுக்கு தேவன் என்னை வந்து தயார்படுத்திகிட்டு இருக்காரு. ஸோ அதை நான் முழுவதுமாக நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி நான் அந்த இம்பர்ஷியல் ஃபெலோஷிப்பில் ஜாயின் பண்ணி என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் எப்படி இருக்குன்னா, ஸோ முன்னாடி ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் நான் ஒருத்தவங்களை அணுகிற முறையிலேருந்து அவங்கக்கிட்ட நான் பேசுகிற வார்த்தைகள், பேசுகிற முறை முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகிருக்கு. ஸோ என்னோட ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தும், ஸ்பிரிச்சுவல் வெல்த்தும், இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸும் நான் பேசுகிறது, தேவனுடைய இன்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த பைபிள் படிக்கிறது, ஸோ ப்ரேயர் பண்ணுறது, அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிற குணம், இது எல்லாமே வந்து தேவன் எனக்கு வந்து பல மடங்கு உயர்த்திருக்காரு. இந்த ஸ்பிரிச்சுவலாக நான் வந்து முன்னைக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் முழுவதுமாக நம்புகிறேன். தேவன் மேலும் என்னை வந்து இந்த ஸ்பிரிச்சுவலாக, ஸோ தேவனுடைய வார்த்தைகள் அநேக பேருக்கு தெரிவிக்க தேவன் இன்னும் என்னை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி தேவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பர்ஷியல் ஃபெலோஷிப் மூலயமா அந்த ஃபெலோஷிப்பில் இருக்கிற அநேகர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குற லீடராக நிறைய பேர் மாறி இருக்காங்க. ஸோ அந்த இம்பர்ஷியல் ஃபெலோஷிப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லாரையும் வந்து எல்லாருமே மெசேஜ் கொடுக்கணும், எல்லாருமே சாங் பாடணும், எல்லாருமே குரூப்பை வந்து லீட் பண்ணணும். அந்த மாதிரி ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல ஸ்பேஸ் அட்சனை நான் கொடுத்துருக்காரு. தேவன் இந்த ஃபெலோஷிப்பை வந்து மேலும் நிறைய வருஷம் கம்ப்ளீட்டாக கூட்டிகிட்டு போய் இந்த ஃபெலோஷிப்பில் இருக்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக ஃபெலோஷிப் தொடங்கி ஒரு லீடராக மாற்றணும்னு சொல்லிட்டு நான் தேவன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் இந்த ஃபெல்லோஷிப்பு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சில நேரம் சில சுச்சுவேஷன்ஸ்லாம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பேன். அப்போ இந்த ஃபெல்லோஷிப்பில் சில நேரம் சும்மா ஜாயின் பண்ணி சும்மா ப்ரேயர் கேட்டுருக்கும்போது ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், இது இப்படி பண்ணுங்கிற மாதிரி. பிரதர்ஸ் சில மெசேஜ் எல்லாம் சொல்லும்போது நமக்கு அது தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த மார்னிங் ப்ரேயரு அதுவும் டெய்லி ஆண்டவர் கூட டச்சில் இருக்குது, எல்லாமே எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி ஹட்சன் அண்ணா இந்த இதில் எனக்கு ஜாயின் பண்ணதுக்கு. என் அண்ணன் ஜோஷுவா அண்ணனுக்கு அந்த நன்றி சொல்லணும், அவர் தான் இதில் ஜாயின் பண்ணார். ரொம்ப நன்றி. ஹாய், ப்ரைஸ் லார்ட். என் பேர் வந்து கிஷோர். நான் வந்து சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து இந்த இம்பெரிஷபிள் க்ரௌன் ஃபெலோஷிப்பில் வந்து இப்போ தான் ஒரு 3 மந்த்ஸாக வந்து இருக்கேன். இந்த 3 மந்த்ஸ்லேயே வந்துட்டு எனக்கு வந்து நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பைபிள் பற்றி, ஆண்டோட வார்த்தையை பற்றி. ஹட்சன் அண்ணாக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து டெய்லி கொடுக்குற அந்த வாய்ஸ் மெசேஜில் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த வீக்கெண்டில் நடக்கிற அந்த 1 hour ஆன்லைன் செஷன் வந்துட்டு ரொம்ப பிரயோஜனமாக, ரொம்ப பிளஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வாய்ஸ் மெசேஜில் வந்துட்டு ஒரே ஒரு வசனம் தான் எடுப்பார். அந்த வசனத்தில் வந்து நிறைய அர்த்தம் சொல்லும்போது நான் வந்து அநேக நேரம் பைபிள் படிப்பேன், அந்த அர்த்தம் புரியாது. ஆனால் இப்போ வந்து அதை நான் வந்து அர்த்தம், அந்த காரியம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விளங்குது. ரகசியத்தை வந்து ஆண்டவர் வந்து ஹட்சன் அண்ணன் மூலிமா வந்து நிறைய கற்றுக் கொடுக்குறாரு. அதனால் தேங்க்ஸ் டு ஹட்சன் அண்ணா. Glory to God. Amen. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நான் டாக்டர் அஜய் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மெடிக்கல் காலேஜில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் காலேஜ் படிக்கிற டைமில் ஃபெலோஷிப்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் டைமில் ஃபெலோஷிப் எதுவும் இல்லாமல் இருந்தேன். அந்த டைமில் தான் எபினேசர் பிரதர் மூலமாக இந்த ஃபெலோஷிப் தெரிய வந்துச்சு. சண்டே நைட்டு நடக்கிற இந்த ஃபெலோஷிப் 10 to 11 ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆவிக்குள்ளே வளர, பிரதர்ஸ் இன் கிரைஸ்டுக்குள்ளே ஃபெலோஷிப் நடத்த, கடவுளோட வார்த்தையை கேட்க ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதனால் என்னோடய ப்ரேயர் லைஃப்மே இம்ப்ரூவ் ஆச்சு. மெயினாக ஹட்சன் பிரதர் அவங்களோட கைடன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு டவுட்னாலும் கேட்குறதுக்கு ஹீ இஸ் ஓப்பன். என்னோடய பிரதர்ஸ் கூட இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதனால் இன்னும் அநேக பேர் ரட்சிக்கப்படணும், அநேக ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் எபினேசர் தாகூர் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். 2023 இந்த இம்பர்ஷபிள் க்ரௌன் ஃபெலோஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணேன். இது தேவனுடைய அனாதி தீர்மானம் தான். ஏன்னா இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு எக்ஸ்பனன்ஷியல் க்ரோத் இருந்துச்சு. சபையில் போய் ஃபஸ்ட் டைம் செய்தி கொடுப்பதற்கு, ஃபஸ்ட் டைம் மெசேஜ் கொடுப்பதற்கு தேவன் எனக்கு உதவி பண்ணாங்க. அதுக்கு இந்த குரூப் ஆன்லைன் ஃபெலோஷிப்பை ஒரு பேசிக் பிளாட்ஃபார்மாக பயன்படுத்தி கொள்வதற்கு தேவன் பாராட்டின ஒரு தயவு எனக்கு. இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அனாயிட்டிங் அபிஷேகம்னா என்ன, டங்ஸ் அந்நிய பாஷைனா என்னங்க காரியங்களை கொடுத்ததான ஒரு நாலேஜையும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸையும் நான் தெரிந்து கொண்டேன். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நான் விசாரிக்கிற ஊழியம்னா என்ன அப்படிங்கிறத நான் தெரிந்து கொண்டேன். அதை அனுபவிக்கவும் செஞ்சேன். அதனுடைய நன்மைகளை எல்லாம் நான் அனுபவித்தேன். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் லைஃப்பில் பிரேக் த்ரூவை அனுபவித்தேன். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் நைட் ப்ரேயரில் ஜாயின் பண்ணி தேசத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணதன் மூலமாக என்னுடைய பர்சனல் லைஃப்பில், பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் நல்ல க்ரோத் ஆனது நான் அனுபவித்தேன். ஸோ இந்த ஆன்லைன் ஃபெலோஷிப்பை நடத்தின உதயணனுக்கும் சரி, ஹட்சனுக்கும் சரி, நான் தேவனுடைய நாமத்தினால வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய எல்லா துதிகன மகிமையும் நான் தேவனுக்கே செலுத்துகிறேன். க்ளோரி டு காட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் ஸ்டீஃபன் ஃப்ரம் இம்பர்ஷபிள் க்ரௌன் ஃபெலோஷிப். நாங்கள் பசங்களாக சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அரௌண்டு 10 o'clock போல் சேர்ந்து ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணவும், அவருடைய வேதத்தை தியானிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். கடந்த ஒரு 5 வருஷமாக இம்பர்ஷபிள் க்ரௌன் ஃபெலோஷிப் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். எங்களை நல்ல ஜெபம் பண்ண தூண்டுகிறார். ஸோ இது ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கிற ஒரு காரியம். அடிக்கடி சோர்ந்து போகிற நேரத்தில் ஆண்டவர் இந்த ஃபெலோஷிப் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார், நல்ல ஒரு மென்டாஸை கொடுத்திருக்கிறார். எங்களையும் ஆண்டவருக்குள்ளே மற்றவங்களை வழி நடத்துறதுக்கு எங்களையும் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுறார். ஸோ ஐ ப்ரைஸ் காட் ஃபார் திஸ் ஃபெலோஷிப். டியர் பிரதர்ஸ் இன் காட், கடவுள் எனக்கு இம்பர்ஷபிள் க்ரௌன் ஃபெலோஷிப் மூலமா என் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை செய்திருக்காரு. முதலாவது நான் அப்பர் ரூம் யூத் மினிஸ்ட்ரியன் அந்த மினிஸ்ட்ரிக்காகவும் அச்சன்னாவுக்கும் கடவுள் மூலயமா நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க மூலயமா தான் இந்த ஃபெலோஷிப்புக்குள்ளே நான் கனெக்ட் ஆனேன். கர்த்தர் என்ன இந்த ஃபெலோஷிப் மூலயமா எனக்கு ஒரு பெரிய ஒரு கடவுளுக்குள்ளே நடத்துறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்த ஒரு ஊழியம். இந்த ஊழியம் என்னை தொடர்ந்து கடவுளுக்குள்ளே நடத்துறதுக்கு எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்துச்சு. ப்ளஸ் இம்பர்ஷபிள் க்ரௌன் ஃபெலோஷிப் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம், டெல்லி வந்ததுக்கப்புறம் கடவுளுக்குள்ளாக என்னை தொடர்ந்து வழி நடத்துறதுக்கு ஒவ்வொரு வாரமும் நான் ஃபெலோஷிப் அட்டென்ட் பண்ணுறது மூலயமா எனக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. இங்கே சஸ்டெயின் பண்ணுறதுக்கு கடவுள் எனக்கு இந்த ஃபெலோஷிப் மூலயமா தான் உதவி பண்ணார். நிறைய மிராக்கிள் நான் சொல்லிகிட்டே போகலாம். நான் இங்கே நிற்கிறது, இங்கே எய்ம்ஸில் நிற்கிறது அவருடைய கிருபை. என் ஃபேமிலி இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறதும் அவருடைய கிருபை. எத்தனையோ அப் அண்ட் டவுன் வந்திருக்கு, எத்தனையோ பலவீனங்கள் வந்திருக்கு என் குடும்பத்தில் எனக்கு. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு சுகத்தை கொடுத்து என் குடும்பத்தை காத்து கொண்டார். எங்களை சாட்சியாக இது வரைக்கும் நடத்தி வராரு. அவருடைய கிருபை இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. எனக்கு மேரேஜ் ஆகி எனக்கு ஒரு அழகான குழந்தை கொடுத்துருக்காரு. இது எல்லாமே அவருடைய கிருபை. என் பாட்டி, அம்மா, அப்பா, என்னுடைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், மனைவியோட குடும்பம், இது எல்லாமே கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். அதே போல் அவங்களையும் கடவுளுக்குள்ளே நடத்துறதுக்கு தொடர்ந்து என்னை இந்த ஃபெலோஷிப் மூலயமாவும் சரி, அண்ணங்க மூலயமா என்னை கடவுள் புஷ் பண்ணிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பாக ஒரு நாள் குடும்பமாக எங்களை சாட்சியாக நிறுத்துவார் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த இம்பெரிஷபிள் ஃபெலோஷிப் 5 வருடங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஒருவேளை இதனுடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்க்கும்போது February 13, 2021 அந்த டைமில் ஒரு 2 பேராக சேர்ந்து ஜஸ்ட்டு நைட்டு நம்ம ப்ரேயர் பண்ணலாம், தேசத்துக்காக பிறருக்காக நம்ம இன்டர்சீட் பண்ணி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உதயணனும் இதை ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி ஒரு மாதம் கடந்ததுக்கப்புறம் நம்ம மார்ச் டைமில் மார்ச் 7ஆம் தேதி தான் ஃபஸ்ட் டைம், அந்த சண்டே மார்ச் 7, 2021 தான் நம்ம இந்த ஃபெலோஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆண்டோடைய பெரிய கிருபையினால்
முதல்ல டாகூர் அலுமினைன் அப்படின்ற பேரில் இருந்துச்சு. ஏன்னா டாகூர் காலேஜிலேருந்து பாஸ் அவுட் ஆன பசங்க எல்லாருமே அதை மீட் பண்ணோம். அப்புறம் எல்லைகள் விரிவாக ஆரம்பிச்சிது. அப்போது ஒரு புதிய ஒரு நேமை வந்து இந்த குரூப்புக்கு இம்பெரிஷபிள் க்ரௌன் ஃபெலோஷிப் 1 கொரிந்தியர் 9:25 வைத்து ஒரு நேம் ஆண்டவர் கொடுக்க உதவி செஞ்சார். ஒருவேளை ஆண்டவர் ஆச்சரியமாய் சிறிய ஆரம்பத்தை ஒரு அற்பமாய் எண்ணாமல் ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஒருவேளை சின்ன இந்த வீடியோவில் அவ்வளோத்தையும் ஒரு வேளை நம்மளால் விவரிக்க முடியலன்னா கூட கர்த்தர் செய்த காரியம் வந்து வருகிற நாட்களிலே இதில் யாரெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களை கொண்டு கர்த்தர் பலமான காரியத்தை செய்ய போகிறார். ஒருவேளை நானும் அதை எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் எழுப்புதலிலே ஆண்டவர் அவர்களை பயன்படுத்த போகிறார். எந்த சந்தேகமும் கிடையாது. வசனத்தை உறுதியாய் பிரசங்கிக்கிறவர்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த இம்பெரிஷபிள் ஃபெலோஷிப்காக ஜெபியுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.